கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 30:5. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. தேவன் நம்மிடத்திலே தயவை காண்பித்திருக்கிறார். அவருடைய தயவினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தயவு நம்மேல் இருக்கும்போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய தயவினாலே அவர் நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய தயவு நம்மேல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும்போது அவர் நம்மிடத்தில் தயவை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய தயவு நமக்கு என்றென்றைக்கும் உள்ளது. நாம் தயவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவரும் நமக்கு தயவுள்ளவராய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்துல விழுந்து போனோமோ அப்போதே அவர் நமக்கு தயவை காண்பித்தார். அவருடைய தயவு நம்மேல் இருக்கிறபடியால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவை பெருத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாடுகளிலே உபத்திரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய தயவு நம்மேல் இருக்கும்போது நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவு நம்மேல் இருக்கும்போது நம் மீது மனுஷருடைய தயவும் நம் மீது இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய தயவிலை நிலைத்திருக்க வேண்டும். நாம் யாவரிடத்திலும் தயவாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை அதிகாலையிலே தேடும்போது அவர் நமக்கு தயவை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய தயவினாலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.